ஹாய் ஹலோ வெல்கம் டு அரிசுவையகம் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு ஒரு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் ஏப்ரானுடைய ஃபார்முலா பார்க்கலாம். ஏப்ரான் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஏப்ரானை வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு 1 மீட்டர் துணி தேவைப்படும். நம்ம இப்போ கட் பண்ண போகிற ஏப்ரானுடைய மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாடலில் தான் நம்ம ஏப்ரான் தைக்க போகிறோம். ஸோ ஏப்ரானுக்கு 2 சைடும் வந்து நாட் போடுறதுக்கு இங்கே ஸ்ட்ரிங் இருக்கும், மேலே கழுத்து பக்கமும் 2 ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ பாடி பார்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த டிசைனில் தான் நம்ம ஏப்ரான் வந்து இப்போது டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஏன்னு ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏல ஆரம்பித்து நீங்கள் கடைசியாக ஏப்ரானுடைய நீளத்தை வந்து 28 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் ஏப்ரானுக்கு கரெக்டான லென்த்தாக இருக்கும். ஸோ பி 28 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன் ஃபோல்டு, துணி இந்த பக்கம் மடிஞ்சிருக்கணும். கழுத்துக்கு ஏலேருந்து இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சீன்னு வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, C = divided by 12 plus ½ inch. ஸோ இப்போ வந்து செஸ்ட்டு வந்து ஒரு 36 அப்படி இருக்குன்னா டிவைட் பை 12 போட்டிங்கன்னா ப்ளஸ் ½ inch. ஸோ 3½ inch. ஸோ ஏலேருந்து சி வந்து 3½ inch வந்து மார்க் பண்ண போகிறோம். சி. ஸோ A to B 28 inch, A to C 3½ inch. இப்போது ஏப்ரானுடைய மிட் பாயிண்ட், அதாவது செஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த இடுப்பு கிட்ட வந்து ஒரு வளைவு வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு மிட் பாயிண்ட் வந்து நம்ம D மார்க் பண்ண போகிறோம். அந்த D ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 inch. செஸ்ட்டு 36 இன்ச்சுனா டிவைட் பை 4 போட்டோன்னா 9 + 2 11 inches வந்து இங்கேருந்து மார்க் பண்ண போகிறோம் நம்ம 11 inch. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பாயிண்ட் ஆரம்பித்து இந்த சுற்றளவுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து நம்ம ஈன்னு எடுத்துப்போம். ஈவுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4. அப்போது 36/4 = 9. அப்போது டியிலிருந்து இ வந்து ஒரு 9 inch, ஒரு 9 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே இந்த பாட்டம் உடைய சுற்றளவுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்கலாம். எஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா செஸ்ட் டிவைடட் பை 3 மைனஸ் ஒரு 3/4 inch வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் வந்து 36/3 12, அதோட ஒரு மைனஸ் 3/4 inch மைனஸ் பண்ணால் 11.25. அப்போ இங்கேருந்து ஒரு 11.25 inch வந்து எஃப் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஏப்ரானுடைய பாடி பார்ட் ரெடி. ஸோ A, B, C, D பண்ணுறோம், அப்புறம் E, அப்புறம் F. ஸோ இதுதான் வந்து ஏப்ரான் கட்டிங்குடைய ஃபார்முலா. இது வந்து நீங்கள் எந்த பாடி டைப்பாக இருந்தாலும், அவங்க M ஆகட்டும், L சைஸ் ஆகட்டும், இல்லை XL சைஸ் ஆகட்டும், அவங்களுடைய செஸ்ட் சைஸ் மாறும்போது இந்த ஏப்ரானோட அளவுகளும் வந்து மாறும். ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். ஏப்ரானை நம்ம இந்த மாதிரி மாடலில் தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்ட்ரிங்கு வந்து தேவைப்படுது, 4 கயிறு தேவைப்படுது. அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில்
அகலம் வந்து ஒரு 1.25 இன்ச், ஒரு 1.25 இன்ச் அகலம் ஏபின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீளம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளத்துக்கு வந்து ஒரு சீன் ஒரு ஃபார்முலா வைக்கிறோம் அப்படின்னா, சி ஈக்குவல் டு செஸ்ட் பை 2 மைனஸ் 2 இன்ச்சஸ். அப்போ செஸ்ட் வந்து 36/2 ஈக்குவல் டு 18 மைனஸ் 2 இன்ச்சஸ் ஈக்குவல் டு 16 இன்ச்சஸ். அப்போது இதனுடைய நீளம் எவ்வளோ இருக்கணும்? 16 இன்ச்சஸ். இது வந்து சீன் மார்க் பண்ணுறோம், 16 இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து 4 பார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச், அதோட நீளம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைட் பை 2 மைனஸ் 2 இன்ச் போட்டிங்கன்னா அதுக்கான நீளம் வந்துடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏப்ரான் கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.